புனல் சூழ்ந்து வடிந்து போன நிலத்திலே புதிய நாளை மனித பைங்கூழ் முளைத்தே விழுந்தது. மனித வாழ்வை இனிய நற்றமிலே நீதான் எழுப்பினை. தமிழன் கடை கனவுதான் இந்நாள் வைய கவின் வாழ்வாய் மலர்ந்தது அன்றோ. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் வாழ்த்தினை கூறி நம் தாய் தமிழை வணங்கி விழுதுகள் அறிவே ஆற்றல் 252வது புத்தக கருத்து பகிர்வில் இணைய வழியில் இணைந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய புத்தக கருத்து பகிர்வில் உங்களிடையே கருத்து பகிர இருக்கின்ற புத்தகம் சேது அவர்கள் எழுதிய கோனூசி என்கிற சிறுகதை தொகுப்பு. சுவடு பதிப்பக வெளியீடாக டிசம்பர் 2022 முதல் பதிப்பாக வெளிவந்து தற்போது 2ஆம் பதிப்பில் அடியெடுத்து வைத்துள்ளது இந்த கோனூசி. மொத்தம் 132 பக்கங்கள், விலை ரூபாய் 150. முன் அட்டையில் மிக மிக புதுமையான வடிவமைப்பாக ஒரே பக்கத்தில் 2 உருவங்கள், கதகளி ஆட்டம் ஆடுகிற கலைஞனின் தீர்க்கமான பார்வையும் மறுபக்கம் கண்களை மூடி தியானிக்கும் புத்தரின் படமும் என முன் அட்டை படத்திலிருந்தே தனது திறமையை காட்டுகிறார் இவ்வட்டையினையும் வடிவமைப்பு செய்த சேது அருள்குமரன். பின் அட்டையில் வாழ்த்துறைகளின் முக்கிய வரிகள், எழுத்தாளரின் அந்த வெள்ளை சிரிப்பு புகைப்படத்துடன் வீரயுக நாயகன் வேள்பாரி என்கிற நாவலின் மூலம் பலரை மீண்டும் மிகச்சிறந்த வாசகர்களாக்கிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களின் வாழ்த்துறையுடன் தொடங்குகிறது. கோனூசியின் கட்டுடைப்பும் கட்டுமானமும் என்று தனது வாழ்த்துறைக்கு அழகிய தலைப்பிட்டு இச்சிறுகதைகளில் எங்கே கரைந்தார், எங்கே திகைத்தார், எங்கே அமைதியானார், எப்படி கடந்தார் இக்கதைகள் தனக்குள் ஏற்படுத்திய மாற்றங்களை கவிஞர் தேவதச்சன் கவிதை வரிகளான புத்தகம் என்னும் 4 கரை ஆற்றில் வலப்பக்கமும் இடப்பக்கமும் எல்லாமும் பார்த்து கொண்டு எதிலும் கலக்காமல் நிற்கும் ஒல்லி பனைகள் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றன. எழுத்தாளர் சேதுவின் கோனூசி என்று கல்கி இதழின் உதவி ஆசிரியரும் தமிழகம் அறிந்த எழுத்தாளருமான திரு அமிர்தம் சூர்யா அவர்கள் மிக சிறப்பான, மிக செறிவான, விரிவான ஒரு உரையை நல்கியுள்ளார். அதிலும் மிக சிறப்பாக கதை என்பது ஒரு விஷயத்தின் மீதான அபிப்பிராயம், அதற்கு முன்னுரை என்பது அபிப்பிராயத்தின் மீதான அபிப்பிராயம். ஆனால் இது எனக்கு சவாலானது. ஏனெனில் பின் நவீனத்துவ பண்புகளை தன்னகத்தே கொண்டவை. அதை இனம் கண்டு அதன் நுட்பங்களை உங்கள் முன் மொழிவதே எனக்கான சவால். அந்த வகையில் தன்னுடைய முதல் தொகுப்பிலேயே கவனம் இருக்கும் பேசு பொருளாகும் தன்மைக்கு சேதுவின் கதைகள் வழிவிடும் என்பதே சிறப்பான விஷயம் என இந்த கதைகள் எப்படிப்பட்டவைகள் என நமக்கு லீட் கொடுத்து விடுகிறார். வேள்பாரி வாசகர் மன்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட பரம்பு தமிழ்ச்சங்கத்தின் மேனாள் தலைவரான எங்களின் அன்பிற்குரிய திருப்பதி வாசகன் அவர்கள் சேது என்று மிகச் சிறப்பான வாழ்த்துரை வழங்கியுள்ளார். தைக்கப்பட்ட நூலின் கதை என்று தனது உரையை வழங்குகிறார் சேது. எதுவாக வெளிப்படுகிறோமோ அதுவல்ல நாம், எதை மறைக்க விரும்புகிறோமோ அதுவே நாம். ஸ்டீவ் மெக்குவின் இந்த வரிகளின் மூலம் நம்மை அசரடிக்கிறார் சேது. அடுத்ததாக அவர் தருகிற அறிவியல், வரலாறு, புவியியல் கருத்துகள் எல்லாம் படிக்க படிக்க மட்டுமல்ல, எப்போது படித்தாலும் சுவாரஸ்யம் தருபவை. தனது அப்பா தெய்வ திரு சேது பாண்டியன் ஐயா அவர்களுக்கு இந்த நூலை சமர்ப்பித்துள்ளார் அருள்குமரன் சேது. தங்களை பற்றிய சிறு அறிமுகம் தாங்க என்றேன். அதற்கு அவர் தந்த குறிப்பு அவர் வார்த்தையிலேயே. சேது என்கிற நான் பிறந்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வீரயுக நாயகன் வேள்பாரி என்னும் புதினத்தால் என்னை உணர்ந்தேன். பாரியின் பாணர்கள் என்ற குடும்பத்தில் ஒருவனானேன். வணிகவியல் படித்துவிட்டு விற்பனை மேலாளராய் பல நிறுவனங்களில், பல ஊர்களில் வேலையை தூக்கி கொண்டு அருள்குமரனாய் 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்திருக்கிறேன். மதுரைதான் கூடு என்றாலும் வானம்தான் என் வாழ்விடம்.
தற்போது சிறுகதைகள் கொஞ்சம் எழுத வருகின்றன. ஆனால் என் சிறுகதைகள் அதற்கான இலக்கணத்தில் இருக்காது. உதாரணம் கோனூசி என்கிற முதல் தொகுப்பு. வரும் காலத்தில் ஒரு நாவல் ஒன்றை எழுத வேண்டும் என்ற திட்டமும் இருக்கிறது. வருமானத்திற்காக பகுதி நேர டிசைனராக வேலை பார்க்கிறேன். முழு நேரமாக சிறகுகளை விரித்தபடி, வானின் நீல அகலங்களை விரித்தபடி அலர்ந்து திரியும் பறவையாய் சுற்றி திரிகிறேன். சேது என்பது என் தந்தையின் பெயர். எனக்கான கல்வியையும் சமூக அறிவையும் தன் இரத்தத்தையும் வியர்வையையும் செலவு செய்து பெற்று தந்தவர் அவர். தந்தையின் பெயர் பலருக்கும் இணை பெயர், எனக்கோ வாழ்நாள் முழுமைக்குமான புனை பெயர் என்று தனது சுய விவர குறிப்பையும் மிக அழகாக கூறுகிறார் அருள்குமரன். கோனூசி என்கிற இச்சிறுகதை தொகுப்பில் மொத்தம் 23 சிறுகதைகள் உள்ளன. முதல் சிறுகதை பள்ளிக்கொண்ட பெருமாள் MBA. இக்கதையில் இறைவனை தவிர பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் உட்பட யாரும் புண்படுத்தப்படவில்லை என தொடங்கும் போதே தெரிந்துவிடும் இந்த கதை எப்படி இருக்கும் என. ஆனால் அப்படியல்ல, இது வேறு மாதிரி என MBA படிப்பின் முக்கியமான 8 பாடங்களை பாடம் 1 கான்செப்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரங்களே தேவையை தீர்மானிக்கும். ஆறுமுக தேவரும் நிர்மலா நாச்சியாரும் பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்க விளைகின்றனர், அதுவும் அருகிலேயே. பாடம் 2 குவாலிட்டி ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், விற்பனை பிரதிநிதியின் திறன். கமலக்கண்ணன் பள்ளி கொண்ட பெருமாள் கோயிலின் ஆஸ்தான அர்ச்சகர். பாடம் 3 அட்ராக்ஷன் அண்ட் செலக்ஷன், கவர்தலும் தேர்ந்தெடுத்தலும். ஆறுமுக தேவருக்கும் கமலக்கண்ணனுக்கும் இடையே ஏற்படும் அந்த கால்குலேஷன். பாடம் 4 பிரசன்டேஷன் ஆஃப் கம்பெனி அண்ட் ப்ராடக்ட், அறிமுகப்படுத்துதல். கமலக்கண்ணன் ஆறுமுக தேவரை அழைத்து போதல். பாடம் 5 ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ், ஆதாரம் அளித்தல், கல்வெட்டினை வாசித்தல். பாடம் 6 கிரியேட் ஏ டிமாண்ட், அந்தஸ்தை உயர்த்து, கற்ப கிரகம் அருகில் நெருங்குதல். பாடம் 7 பிசினஸ் வித் ப்ராஃபிட், வியாபாரமும் லாபமும். கமலக்கண்ணன் ஆறுமுக தேவரின் நன்றி உணர்வு. பாடம் 8 ரெஃபர்ட் பிசினஸ், பரிந்துரைக்க தூண்டுதல். கமலக்கண்ணனின் அலைபேசி எண் பகிரப்பட என பள்ளி கொண்ட பெருமாள் MBA எப்படி நமக்கும் நிர்வாகம் கற்றுத்தருகிறார் என்று சேதுவின் வழியே படிக்கிற போது நம்முன் எழுகிற பிரமிப்பிற்கு எந்த அளவுகோலை பயன்படுத்துவது என்றே தெரியவில்லை. இப்படியாக இதுவரை நாம் படித்தே இராத பாணி, ஆனால் இனி சொல்லலாம் இப்படியும் ஒரு கதை எழுத முடியும் எனவும், அதை நாம் படித்திருக்கிறோம் என்றும். அத்தனை புதுமையான கதை இது. இரண்டாவது சிறுகதை ஈபிகோ. நம்முடைய அன்றாட வாழ்வில் நண்பர்களாய் சிலர், நண்பர்களாய் வந்து எதிரிகளாய் மாறி சிலர், துரோகிகளாய் மாறி என பலதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதே விஷயங்கள் நம் வாழ்வில் நடக்கும்போது எத்தனை வலிமிகுந்ததாக இருக்கும். அப்படி ஒரு நட்பு, துரோகம் நம் சட்டங்களின் நிலை என நம் மனசாட்சியை உலுக்குகிறார். பள்ளி கொண்ட பெருமாள் MBA என்கிற முதல் கதையினை எப்பொழுது படித்தாலும் எப்படி புதுமையாக இருக்கின்றதோ, இரண்டாவது கதையான ஈபிகோவினை இன்னும் எத்தனை முறை, எத்தனை வருடங்கள் கழித்து படிக்கும் போதும் அக்கதையின் முடிவு உண்மையாகவே இருக்கும் என்பதுதான் அக்கதையின் சிறப்பாகவும் உள்ளது. அதே சமயத்தில் நம் நாட்டின் நிலையும் நிதர்சனம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்கிற அப்பட்டமான உண்மை இது. மூன்றாவது கதையான நிறம், முதலில் படிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணின் பார்வையிலான கதை என்றே நினைக்க தோன்றும். ஆனால் படித்து முடிக்கின்ற போது, அதுவும் அந்த புத்தகம் கீழே விழுந்து அந்த புத்தகத்தின் பெயர் தெரியும் போது நமக்குள் வருகிற அதிர்வுகள் எப்படி விளக்குவது என தெரியவில்லை. பெண்கள் எப்படிதான் உழைத்தாலும், கடினமாக உழைத்து முன்னேறினாலும் ஈஸியாக கேரக்டர் அசாசினேஷன் செய்து விடுவோம் இந்த சமூகம். அந்த கொலை பழியிலிருந்து தப்பிப்பதற்காக ஒவ்வொரு பெண்ணும் எத்தனை மெனக்கெடுகிறார்கள். இக்கதையில் வருகிற பரமேஸ்வரிக்கும் அப்படி ஒரு வைராக்கியம். ஒரு பொட்டச்சியா தனியா நின்று
தன்னுடைய பொம்பளை பிள்ளைகளை வளர்த்துட்டா என்ற அந்த ஒற்றை வாக்கியத்திற்காக தினம் தினம் ஆற்றுகிறாள் தன் கடை குழம்பியை, அதாவது நம்ம பாஷையில் காப்பியை. அத்திக்குழவி என்கிற 6வது கதை. அரிதான விஷயத்திற்காக அத்தி பூ பூத்தது என்று சொல்வார்கள். அந்த அத்தி எப்படி பூ பூக்கிறது, அதற்குள் எப்படி மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது, அதற்கு காரணமான அத்திக்குழவி பற்றி அறிவியல் ஆசிரியர் போல மிக நுட்பமாக விளக்கி, அந்த அத்திக்குழவி போலான வெள்ளைச்சாமிகளின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கண்கள் கலங்குமாறு சொல்லுகிறார் எழுத்தாளர். நம் அன்றாட வாழ்வுடன் பின்னி பிணைந்திருந்த ஒன்று. நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் யாரோ சிலரால் முட்டாளாக்கப்பட்டு இருப்போம். அந்த நேரம் நம் மனதில் ஏற்படுகிற வெறுமை, தனிமை, வாழ்வின் மீதான நம்பிக்கையின்மை, மனிதர்கள் மீதான பிடிப்பின்மை என நமக்குள் ஏற்படும் அந்த உணர்வுகளை அப்படியே வார்த்தைகளாக்க முடியுமா என்று இனி சந்தேகம் வேண்டாம். முட்டாப்பைய கதையை படித்தால் போதும், அத்தனை உணர்வுகளும் ஒரு சேர நமக்கு கிடைத்துவிடும். நாடுனா என்னடா, வெறும் கல்லும் மண்ணும் தானா? இன்னும் என் பெயர் எழுதிய தோட்டா என்னை கண்டுபிடிக்கவில்லை. அதனால் இந்த தோட்டாவினால் மரணம் நிகழவில்லை. அவனுக்கு அடுத்த தோட்டாவுக்காக காத்திருக்க தொடங்கினான். அருகில் இருந்தாலும் எதிரே வந்துவிட்டால் அவன் எதிரி. அவ்வளவுதான் போரின் சித்தாந்தம். எதிரிகளை எதிர்க்க எதிரே தெரிந்த இடம் வளர ஓடிக்கொண்டே இருந்தோம். எங்களின் இயந்திர துப்பாக்கிகள் தோட்டாக்களை துப்புவதை நிறுத்தவே இல்லை என்கிற எல்கை கதை இன்றைய போர் சூழல் தருணங்களை நம் கண்முன்னே நிறுத்துகிறது. நாடும் நாடும் போரிடுகிறது. தலைவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. உத்தரவுகளுடன் அவர்களின் கடமை முடிகிறது. கோட் சுட்டுடன் மீடியாஸுக்கு பேட்டி அளிக்க தவறுவதே இல்லை. ஆனால் பலியாவது என்னவோ அப்பாவி பொதுமக்களும் அறியா குழந்தைகளும் வாலிப வயது வீரர்களும் தான். நேத்து எனக்கு சிறப்பு வகுப்பு நடைபெற்ற போது நோ மென் ஆர் ஃபாரின் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் போயம் நான் கிளாஸ்ல நடத்திட்டு இருக்கும்போது அந்த போயம், அந்த கவிஞரும் இந்த கருத்தை தான் சொல்றாரு. நம்ம ஆயுதங்களை எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நாமே எடுத்துக்கிறதா, அவனை நோக்கி நீட்டுற துப்பாக்கி நம்ம நாமே எடுத்துக்கிறது தான் அப்படிங்கிற அந்த இது வரும்போது இந்த கதையை பத்தி நான் வகுப்புல மாணவர்கள்கிட்ட சொன்னேன். அப்படியே வகுப்பு பின் ட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சு. 10th பசங்க அவ்வளோ கீனா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போர் சூழலை பத்தி எல்லாம் சொல்லும் போது, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அந்த கொடுமைகளை சொல்லும் போது பசங்க எல்லாருமே இவ்வளோலாம் கஷ்டமா இருக்குமா மிஸ், இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியறதே இல்லை, யாரும் சொல்றது இல்லை, அப்படியே ஏதோ நம்ம ஜாலியா இருக்கிறோம் அப்படிதான் நினைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படிதான் இருக்கிறோம், ஆனா அப்படி இருக்க கூடாது. நீங்க வளர்ந்து இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்புல இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. அதனால நீங்க தான் உங்க கருத்துக்களை மாத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்போ மறுபடியும் அந்த நம்ம ரிவ்யூக்காக அந்த கதை படிக்கும்போது இதுவும் அதுவும் இணைஞ்சு வந்தது. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த போரின் துயரங்களை வெறும் வார்த்தைகளால் கடந்து விட முடியுமா என்ன? கூனையனாகவே வளர்ந்து வாழ்ந்து இறந்தும் போகிற ஒருவனின் வாழ்க்கை, அவனின் உண்மையான பெயர் என்னவெனே இறுதி வரை யாருக்குமே தெரியாமல் போவது எப்படின்னு நார பறக்கா கம்மாய் கதையில் படிக்கலாம். பெயர்தான் ஒருவனுக்கு அடையாளம். பேரின்றி கூனனாக வாழ்ந்தவனின் கதை இது. தூக்கம் போயிருந்தாலும் கலக்கம் கண்களுக்குள் குடிக்கொண்டிருந்தது. கண்ணீர் நீராயிருந்தாலும் கண்ணீரின் வடுக்களை அது அழிப்பதில்லை. பணம் கொரோனாவை விட கொடியது. நம்பிக்கைகளே எதிர்த்து வாழும் தைரியத்தை வழங்குவது போல ஒற்றை நம்பிக்கை உடையும் போது 1000 கனவுகளும் கலைகின்றன. ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளின் இறந்த காலமே. நாம் தேடும் பொருள் கிடைக்கவில்லை எனில் நாம் தேடிய இடம் வெற்றிடமே. எண்ணங்கள் வண்ணங்களை சிதறவிட்டு வாசனைகளை பரப்ப வல்லவை. சிறகுகளை பிரிந்த இறகுகள் வானில் பறப்பதில்லை. இப்படியான வரிகளை எல்லாம் படித்து ரசித்து கண்களை மூடி யோசித்து சிலாகிக்க வேண்டுமா நீங்கள்? கண்டிப்பாக தோள் கதையை படியுங்கள். பெண்களுக்கு எதிரான
பெண் குழந்தைகளுக்கு எதிரான, பெண் அலுவலர்களுக்கு எதிரான என இன்னும் எத்தனை பெயரில் சொன்னாலும் அது அனைத்தும் நிற்கிற ஒரே புள்ளி பாலியல் வன்கொடுமை. கோவிலின் கருவறையிலும் நடக்கிற துயரத்தை தனது அழுத்தமான வரிகளின் மூலம் தடம் பதிக்கிற கதைதான் கற்பக்கிரகம், வல்லினம் மிகுமிடம். பொதுவாக கற்பக்கிரகம் என எழுத இடைநராவை தான் பயன்படுத்துவோம். ஆனால் தான் சொல்ல வந்த மிக அழுத்தமாய் வலியுடன் சொல்ல வேண்டி வல்லினராவை பயன்படுத்துவதால் தான் வல்லினம் மிகும் இடம் என்று சொல்லுகிறார் எழுத்தாளர். இன்னும் இன்னும் எத்தனை ஆசிஃபாக்கள், ஹாசினிகள், நிர்பயாக்கள், உமா மகேஸ்வரிகளை பலி கொடுக்க போகிறோம் என்ற வினாவை நம்முள் எழுப்புகிறது இந்த கற்பக்கிரகம். ஏழை, எளியோர்கள், அடிப்படை தொழிலாளர்கள், கட்டுமான பணியாளர்களுக்கெல்லாம் வேலை முடியும் வரைதான் அவ்விடம். வேலை முடிந்தவுடன் அவர்களுக்கும் அந்த இடத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எத்தனை பெரிய மாளிகையாக இருந்தாலும் மனசு என்னவோ அத்தனை விசாலம் இல்லை என்பதை கிரக பிரவேசம் கதையின் வழியே தெரிந்து கொள்ளலாம். கௌரவ கொலைகள் என்பது இப்போதுதான் ஆணவ படுகொலைகள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த ஆணவ படுகொலையின் வேறு ஒரு வடிவம்தான் இந்த கோணநிலா கதை. எப்படி கதையை கட்டி கடவுள்னு நம்ப வச்சாங்களோ அதே மாதிரிதான் சினிமாவும் தாம் பங்குக்கு சேர்ந்து காதல்னு ஒன்ன நம்ப வச்சிருக்கு. காவடி எடுக்கிறதும் அழகு குத்திக்கிறது மாதிரி அவதான் வாழ்க்கைன்னு நம்பிக்கிட்டு வாழ்றதுதான் இந்த லவ்வும்னு என கடவுளின் மீதும் காதலின் மீதும் எழுத்தாளர் ஒரே போடாக போட்டுட்டார். உண்மைதானே என நம்மை யோசிக்க வைக்கிறது கோணநிலா. 15வது கதையே இல்லை. ஆம், வேறு ஒரு எழுத்தாளர் எழுதிய கதைக்கு விமர்சனம்தான் எழுதியிருக்கிறார் இந்த எழுத்தாளர். என்ன, எதுவும் புரியாத மாதிரி இருக்கிறதா? இந்த கதையும் இவரது தனி பாணி கதை. இவர் எழுத வேண்டும் என்று நினைத்த கதை. அந்த கதையை சொல்லாமல் கதைக்கான விமர்சனமாக சொல்லும்போது கதை என்ன என்பதை வாசகர்களாகிய நாம் யூகித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இக்கதையின் கதை சிறப்பு. பின் நவீனத்துவம் என்பதை மிகச் சிறப்பாக கையாண்டுள்ள கதை என்று தாராளமாக சொல்கிற அளவிற்கு 10 பொருத்தங்களும் உடைய பக்கா கதைதான் கதையின் கதை. உயிரில்லாவிட்டாலும் துடிப்புடன் இயங்கிக் கொண்டே இருக்கும் பொருட்களின் வரிசையில் பெரியாரையும் சேர்த்திருக்கிறார் என்கிற வரிகள் வேற லெவல். வீட்டையும் அலுவலையும் இரு கண்களாக பாவித்து இரண்டினையும் பேலன்ஸ் செய்கிற திறன் பெண்களுக்கு உண்டு. ஆனாலும் சில நேரங்களில் உடல் அசதியோ மன சோர்வினில் 2 நிமிடங்கள் அதிகமாக உறங்கிவிட்டால் அந்த நாள் முழுவதும் தொற்றிக்கொள்கிற பரபரப்பு, நம் இயக்கம், நம் மன வீச்சு என மீண்டும் அறிவியல் ஆசிரியராகி இயக்கம், நிலைமம், ஓய்வெடுத்தல் பற்றி அதனூடே பெண்களின் அன்றாட வாழ்வுகளை பற்றி பரபரப்பாக சொல்லி தேநீர் கடையில் மிடராய் தேநீர் அருந்தும் அந்த சுவையுடன் நிறைவுறுகிறது நிலைமம் கதை. ரௌத்திரம் பழகு என்றுதான் பாரதியார் சொன்னார். ஆனால் நம் எழுத்தாளர் சேது ரௌத்திரம் மற என்று சொல்கிறாரே என்று கதையினை படித்தால் கடைசி வரிக்கு முன்வரி வரும் வரையிலும் கடைசி வரிக்கு கீழ் வரியிலும் நம்மால் சிரிப்பை அடக்கவே முடியாது. எனக்கு காமெடியும் நன்றாகவே வரும் என இந்த கதையின் மூலம் விளக்குகிறார் எழுத்தாளர். நிதர்சனம் என்கிற கதையில் நிதர்சனம் எது என்பதை பாங்கிழவியின் வழியேயும் நம் வழியேயும் கடத்துகிறார். இலவணம் என்றால் உப்பு என்று அர்த்தம் என சேதுவின் மூலம் தெரிந்து கொண்டேன். மிக்க நன்றிகள் எழுத்தாளரே, ஒரு புதிய வார்த்தை தெரிந்து கொண்டேன். இலவணம், உப்பு தண்ணி, சுனாமி இம்மூன்று கதைக்களங்களும் கடலோர பின்னணியில். உப்பு காற்று பட்டு உரமேறிய அந்த மீனவர்களின் வாழ்வும் இன்று உப்பாகவே மாறிவிட்டது என்பதை எல்லாமும் எல்லாருக்கும் பொதுவாக இருந்ததெல்லாம் எவரெவருக்கோ சொந்தமாகி போயிருந்தன. நிலத்தை அபகரிக்க, மக்களை அடிமையாக்க, வளங்களை சூறையாட இராணுவமோ பீரங்கிகளோ வெடிகுண்டுகளோ இனி தேவையில்லை. அந்நிலத்தில் வாழ்பவர்களின் உழைப்பை கொண்டே
ஒரு சாலையை அமைத்து விடுதலே போதுமானது. அந்த சாலைக்கு பசுமை வழி சாலை என தமிழில் பெயர் வைத்தால் இன்னும் சிறப்பாகிவிடும். போராட்ட முடிவில் கிடைக்க போற வெற்றியை நினைக்கிறதாலதான் வாழ்க்கையில எல்லாத்தையும் எதிர்த்து போராடவே முடியுது. பெரிய பெரிய காயங்களை கூட சின்ன சின்ன தோல்வியா சுலபமா கடந்து போக முடியுது என்ற வரிகள் மீனவர்களின் வாழ்க்கைக்கு எத்தனை பொருத்தமாக அமைகின்றது. குண்டடிப்பட்டு குத்துயிராய் சாவோம், கடலிலே மரிப்பதால் கடல் மீனாவோம், எம் சந்ததி தழைக்க, எம் கண்ணீர் கடலில் கலப்பதால் அதன் உப்பை யாரும் உணர்வதே இல்லை, உண்பதோடு சரி என்கிற இந்த அவலக்குரல் நம் காதுகளில் ஒலிக்குதா? நம் மனதிற்குள் சுனாமி அடித்தால் நிச்சயம் நமக்குள் மனிதத்தன்மை இருப்பதை சற்றேனும் உணரலாம். கடந்த 2015ஆம் ஆண்டில் இலக்கிய சோலை என்கிற ஒரு இதழில் இந்த மீனவர்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை இந்த நேரத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். தவிப்பின் குரல். கட்டு மரமேறி கடலில் கண்விழித்து காலம் காலமாய் காலனையே எதிர்க்கும் வலைஞரினமே, கட்டு மரமேறி கடலில் கண்விழித்து காலம் காலமாய் காலனையே எதிர்க்கும் வலைஞரினமே, பறவைக்கு வானம் எல்லை, உன் பறவைக்கு இல்லையே எல்லை என நினைத்த உம் நினைவில் மண்ணள்ளி போட்டார்கள் அந்நியர்கள். பறவைக்கு வானம் எல்லை, உன் பறவைக்கு இல்லையே எல்லை என நினைத்த உம் நினைவில் மண்ணள்ளி போட்டார்கள் அந்நியர்கள். ஆரா சுறா விரால் என்றும் வஞ்சிரம் சங்கரா போல நீங்களும் நாகை மீனவர் ராயபுரம் மீனவர் என பிரிந்து இருந்ததும் போதும், தமிழக மீனவர் என்று தனியே தவித்ததும் போதும். ஆரா சுறா விரால் என்றும் வஞ்சிரம் சங்கரா போல நீங்களும் நாகை மீனவர் ராயபுரம் மீனவர் என பிரிந்து இருந்ததும் போதும், தமிழக மீனவர் என்று தனியே தவித்ததும் போதும். இந்திய மீனவர்களாய் இணைவதெப்போ? மீன்களோடு மீன்களாய் மடியவா பிரசவித்தாள் உம் அன்னை உயிர்வலியுடன்? பாச வலையுடன் நைலான் வலையையும் அறிந்த உமக்கு ஏன் ஆட்சியாளர்களின் சதி வலை புரியவில்லை? மீன்களோடு மீன்களாய் மடியவா பிரசவித்தாள் உம் அன்னை உயிர்வலியுடன்? பாச வலையுடன் நைலான் வலையையும் அறிந்த உமக்கு ஏன் ஆட்சியாளர்களின் சதிவலை புரியவில்லை? எந்த நடிகனும் குரல் தர மாட்டான், நமக்கான குரலை நாம் தானே ஓங்கி ஒலிக்க வேண்டும். எந்த நடிகனும் குரல் தர மாட்டான், நமக்கான குரலை நாம் தானே ஓங்கி ஒலிக்க வேண்டும். உப்பு காற்றில் உரமேறிய உங்கள் உழைப்பை காட்டுங்கள் உலகின் முன்னே, நம் கச்சத்தீவை மீட்பது ஒன்றே உம் அச்சம் தீர்க்கும் மாமருந்து. உப்பு காற்றில் உரமேறிய உங்கள் உழைப்பை காட்டுங்கள் உலகின் முன்னே, நம் கச்சத்தீவை மீட்பது ஒன்றே நம் அச்சம் தீர்க்கும் மாமருந்து. சேதுவை மேடுறுத்தி சிங்களத்தீவிற்கு பாதை வேண்டும் என்ற பாரதியின் கனவு என்றுமே கனவுதானா? சேதுவை மேடுறுத்தி சிங்களத்தீவிற்கு பாதை வேண்டும் என்ற பாரதியின் கனவு என்றுமே கனவுதானா? கனவு மெய்ப்பட உடனடி தேவை கண்துஞ்சா கருத்தொற்றுமையே. இணைவீர்களா என்னுயிர் நண்பர்களே, உங்களுக்காய் தவிக்குது என் குரல். கனவு மெய்ப்பட உடனடி தேவை கண்துஞ்சா கருத்தொற்றுமையே. இணைவீர்களா என்னுயிர் நண்பர்களே, உங்களுக்காய் தவிக்குது என் குரல். கடந்த 2015ஆம் ஆண்டு இது எழுதுனது. இந்த இந்த கதைகள்லாம் படிக்கும்போது சரி இத சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து வச்சிருந்தேன். இப்போ 2025ஆவது வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப வேதனையான ஒரு செய்தி. இன்னும் பாதிப்புகள் அதிகமாயிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இந்த வரிகள்லாம் படிக்கும்போது அமலன், சூசை, பிலோமினா, ஸ்டெல்லா, மேரி, எபி என எந்த பாத்திரத்தையும் நம்மால் மறக்கவே முடியாது. மதத்தை வைத்து செய்கிற அரசியலில் மாண்டு போகிற உயிர்கள் தான் எத்தனை 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 பில்கிஸ் பானுக்கள், எத்தனை தாமஸ்கள் தேவைப்படுகிறதோ என்று தெரியவில்லை இந்த இரத்த தாகம் அடங்குவதற்கு. ஆனால்
அதே ரத்தம் மருத்துவமனைக்கு வரும்போது எந்த வித்தியாசமும் பார்ப்பதில்லை என்பதை குருதியின் விளையம் கதை கடத்துகிறது நமக்கு அதிர்ச்சியும் அழுகையுமாய். நீட் தேர்வு என்கிற பெயரில் நடக்கிற அவலங்கள், நம் பிள்ளைகள் அதன் பொருட்டு அடையும் துன்பங்கள், பெற்றோர் எதிர்கொள்ளும் சவால்கள், அதனோடே வயதானவர்களுக்கு நடக்கும் புறக்கணிப்பு என அனைத்து விஷயங்களையும் ஒரு புள்ளியில் இணைக்க முடியுமா? முடியும் என்று கற்க கசடர கசட தப்பற என்கிற கதையின் வழியே விளக்குகிறார். நாம் கற்பனையாக நினைக்கிற விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் என்பதை டமார் டுமில் கதையின் வழியே சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைக்கிறார். இப்படியாக கடவுள், காதல், சமூக நீதி, மீனவர்கள், பெண்களின் நிலை, சட்டத்தின் நிலை, மனித மாண்புகளின் நிலை, மதம், சாதி, அரசியல் என நம் சமூகத்தின் அத்தனை முக்கியமான கருத்துக்களையும் தனது முத்திரை வரிகளின் மூலம் முத்து முத்தான கதைகளாக்கி நம்மை அழ வைத்து, சிந்திக்க வைத்து, சில நேரங்களில் சிரிக்கவும் வைக்கிறது இந்த கோனூசி. புத்தகம் மட்டுமல்ல, கோணிக்கும் 4 கரைதான். கோனூசி போல கோணியின் 4 கரைகளை தைக்கலாம். கிழிந்த கரைகளை ஒட்டு போடலாம் அல்லது பிரிக்கலாம். காரியம் முடிந்த பின் அந்த கோணியிலேயே குத்தி நின்று ஓய்வெடுக்கவும் செய்யலாம். வாசகரை கௌரவிக்கும் இந்த பிரதியில் கோனூசியாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று அமிர்தம் சூர்யா வரிகளுடன், எங்கோ ஒலித்த குரலாய், யாரோ எறிந்த சொற்களாய், எப்போதோ என் நினைவடுக்கில் சட்டென ஒட்டிக்கொண்ட துகளாய், ஏதோ ஒன்றில் மிதந்து கொண்டிருக்கும் சுவாசமாய், எங்கும் காற்றில் கலந்திருக்கும் வாசனையாய், நிலவின் குளிராய், நெருப்பின் எச்சமாய், நிலத்தில் புதைந்து கிடக்கும் விதைகளாய், வளம் சேர்க்கும் மலை துளிகளாய், சிதறி கிடந்த எண்ணங்களை சேகரித்து கோணியில் நிரப்பிய கோனூசி சிறுகதை தொகுப்பின் கருத்து பகிர்வை இதுகாரும் பொறுமையுடன் செவிமடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள். என் அழைப்பிற்கிணங்கி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருள்குமரன், திருப்பதி அண்ணன், சுவடு பதிப்பகன் நல்லு ஆர் லிங்கம் சார் மற்றும் நம் பாரியின் பாணர்கள் லலிதா மேம் என அனைவருக்கும் மிக்க நன்றிகள். தொடர்ந்து வாய்ப்பினை வழங்கி வரும் விழுதுகள் அறிவையாற்றல் குழுமத்திற்கும் எனது நன்றிகளை கூறி இந்த வார புத்தக கருத்து பகிர்வினை நிறைவு செய்கின்றேன். நாம் இப்போ தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பா. நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப அழகா, ரொம்ப குறைவான நேரத்துல ரொம்ப அழகா ஒரு புத்தகத்தையே அப்படியே படிச்சு காமிச்ச மாதிரி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இதுல உங்களுடைய பர்சனல் கவிதையும் ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு மகிழ்ச்சி. ரொம்ப அழகா அந்த வேதனையை கடத்திட்டீங்க. வார்த்தைகள் வழியா வேதனையை நிறைய நேரத்துல கடத்த முடியாதுன்னுவாங்க. ஆனா அது நீங்க ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தீங்க. மகிழ்ச்சிமா. இது பார்வையாளர்களுக்கான நேரம். நீங்க உங்களுடைய கருத்தை அம்மாக்கு சொல்லலாம். மகிழ்ச்சி. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். லலிதா மேம். எல்லாரும் வந்திருக்காங்க, பேச சொல்லுங்க. அவன் பேசட்டும்னு வெயிட் பண்றேன். டேனி வந்திருக்காரு. நீங்க தோங்கலாமா? நீங்க தோங்குனீங்கன்னா உங்களை பார்த்துட்டு எல்லாம் சொல்லுவாங்கன்னு முதல் கோனூசி நிறைய சப்ஜெக்ட் கவர் பண்ணிட்டாரு ஆசிரியர். அத தனக்கே உரிய பாணியில அமலா எப்பவும் போல அப்படியே எல்லா உணர்வுகளையும் அப்படியே எடுத்து கடத்திட்டாங்க. அந்த போரை பத்தி சொன்னதுதான் ரொம்ப துயரமா இருந்தது. போரில் பலியாவது அப்பாவி மக்கள், குழந்தைகள், இளமையான வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் போர் துயரம் பற்றி எல்லாம் சொன்னாங்க. போர் அப்படின்னாலே புகையும் இறந்த உடல்கள் தான் அப்படின்னு படிச்சதுதான் நினைவில் வருகிறது. எல்லா சப்ஜெக்டும் போர் வீரரை பத்தி சொல்லிட்டாரு, மீனவரை பத்தி, பெண்களை பற்றி, குழந்தைகளை பத்தி எல்லாம் கவர் பண்ணிட்டாரு சிறுகதையில. அதோட இப்ப ஆசிரியர் நாவல் ஒண்ணு அடுத்து படைக்க உள்ளதாக சொல்லி உள்ளார். அதற்காக வெயிட்டிங். வாழ்த்துகள். மிக்க நன்றிகள் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. இது எல்லாமே நம்ம அருள் சாருக்கு தான் நன்றி.
அருள் இருக்கேன், கடைசியா வர்றேன். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் மூச்சு வாங்குது. வணக்கம் வணக்கம். நான் பேசிடலாமா? வணக்கம் சார், சொல்லுங்க சார். ரொம்ப நல்லது. ஆக்சுவலி உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமா எல்லா கதைகளையும் நீங்க அந்த ஒரு அப்டிராக்டா எடுத்து ஒரு ஒன்லைன் மாதிரி எல்லா கதைகளையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் மோர் திங், இந்த புத்தகத்தை குறித்து நீங்க மாணவர்களோட பேசினதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து அது மாதிரியான ஆசிரியர்கள், அதாவது ஒரு வாசிச்சுட்டு அதை மாணவர்களோட ஷேர் பண்ணிட்டு அந்த, ஏன்னா இன்னைக்கு இப்போ நம்ம வளர்ந்த காலத்துல நமக்கு இந்த புற வாசிப்புக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்தது. இன்னைக்கு எல்லா நேரமும் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா இந்த டியூஷன் போ, அந்த கிளாஸுக்கு போ, எல்லா லீவ் நாள்லயும் வீக்கெண்ட் கிளாஸஸ், அப்புறம் சம்மர் கேம்ப்பு. ஸோ வந்து அந்த அகாடமிக்கை விட்டு வெளியிலேயே மாணவர்களை வரவிடாத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கிற நேரத்துல நீங்க இதை போல வந்து வாசிச்சுட்டு ஆசிரியர்கள் பகிர்ந்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி. மிக முக்கியமா ஏன்னா இப்போ கூனூசி மாதிரியான புத்தகங்கள் மாணவர்கள் கிட்ட பேசப்படணுங்கிறது, எந்த மாதிரியான என்ன மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது, என்ன மாதிரியான புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுலையும் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல்ல எத்தனையோ புத்தகங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த போருங்கிறத பத்தி நீங்க பேசும்போது அதை குறிப்பிட்டு தான் அந்த சூழல் மாணவர்கள் அதை பத்தி தெரியல. ஏன்னா தினம் தினம் வந்து செய்திகள்ல அவ்வளவு தூரம் போர் குறித்தான செய்திகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போது மாணவர்களுக்கு அது தெரியாம இருக்குதுங்கிறது என்ன எதை காட்டுதுன்னா, மாணவர்களுக்கு வந்து ஒரு செய்தி தொலைக்காட்சி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அந்த விருப்பமோ இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மீனவர் குறித்தான உங்களுடைய அந்த கவிதையும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. 10 ஆண்டுகள் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. 10 ஆண்டுகள் இல்லை, அதாவது 47க்கு பிறகாகவே, விடுதலைக்கு பிறகாகவே இந்த பிரச்சனை, அப்ப ஆரம்பித்த பிரச்சனை தான் அது ஒரு தொடர்கதையா ஓடிக்கிட்டு இருக்கு. 3/4 நூற்றாண்டு காலமா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. வேற வேற வகைமையில ஓடிக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஸோ வந்து அப்ப தொடங்கின அந்த பிரச்சனை அது ஈழத்துல மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப நல்லா நீங்க வந்து இதை ஷேர் பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அருளுக்கு என்னுடைய வாழ்த்துகள், உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துகளும். ஒரு சின்ன இன்னொரு சந்திப்பு, நேரில் ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறனால நான் முன்னாடி பேசிட்டு விடைபெறதா இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துகள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பும் நன்றியும். இப்போ தோழர் பேசும்போது சொன்னாங்க, லலிதா தோழர், அவங்க அருள் வந்து விரைவில் நாவலோட வரப்போறாருன்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம், பார்ப்போம். இன்னும் நிறைய சிறுகதைகள் அவரது இன்னும் கொண்டு வராமல் இருக்கு. அதை இப்போதான் அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம், அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி. அதை உட்காந்து கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு புத்தகம் வர வேண்டியதா இருக்கு. எல்லா வேலைகளையும் முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிகள் சார். உங்க டைம் எவ்வளவு பிஸியா நீங்க இருப்பீங்கன்னு தெரியும். அந்த பிஸியான நேரத்திலையும் எங்களுக்காக நிகழ்ச்சி கலந்துக்கிட்டீங்க. உங்க கருத்துக்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி. நிச்சயமா நல்ல கருத்துக்களை, நல்ல புத்தகங்களை எப்பவுமே மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். நீங்க சொன்னது போல பசங்க வந்து அந்த செய்திகளை வந்து அந்த அளவுக்கு ஆர்வமா பாக்குறது இல்லை, அதுதான் மெயின். அவங்க வந்து அத ஒரு இதுவாவே நினைக்கல, அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. நம்ம சொன்ன பிறகுதான் ஓ இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இந்த நாடுகள் இப்படி எல்லாம் இருக்கு, எவ்வளவு மக்கள் இறந்து போறாங்க, எத்தனை சின்ன குழந்தைங்க இறந்து போறாங்கன்னு சொல்லும் போது அப்படியே அந்த வகுப்பறை வந்து அப்படி ஒரு அமைதியா ஆயிடுச்சு. அது ரொம்ப நெகிழ்வா இருந்தது அன்னைக்கு கிளாஸ்ல. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் பாரு கவிஞர்கள் இப்படி எழுதிட்டே இருக்காங்க, கதை ஆசிரியர்களும் இதை சொல்றாங்க. இப்ப நீங்க அதெல்லாம் வந்து மாத்தணும், அதிகாரம் மிக்க பதவிகளுக்கு நீங்க வரணும், உங்களுக்கு படிப்பு தான் பேராயுதம், பெருசா வரணும் அப்படிங்கறது நான் ஐபிஎல் மேட்சோட அட்டவணை வந்து மாணவர்கள்ட்ட அப்டேட்டடா இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் நம்ம வந்து எது சேரணும், எது சேர, அதாவது எது முக்கியத்துவம், நீங்க எது சேர வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், எது முக்கியத்துவம்னு நம்ம வந்து மாணவர்களுக்கு உணர்த்தாம இருக்கிறதுல அந்த ஒரு போதாமை இருக்கு. அது நீங்க வந்து இப்ப டிவி பாக்குறது இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவி பாக்குறாங்கன்றது நமக்கு அதுல தெரியும். ஆனா எதை இங்க பாக்குறாங்க, அதுல எதுல வந்துட்டு, அதாவது பொழுதுபோக்கு, ஜஸ்ட் லைக் தட் வந்து வாழ்க்கை அப்ப சினிமா, விளையாட்டு, இந்த மாதிரியான நேரங்கள்ல விளையாட்டுங்கிறது அது ஒரு துறையாவே இருக்கு, அதுல நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு வியாபார நோக்கத்திலான விளையாட்டின் மேல இருக்கக்கூடிய கவன குவிப்புங்கிறது, இன்னைக்கு அத்லெட்ஸ் இப்ப ஒலிம்பிக் நடந்ததுன்னா எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, அதுக்கு ஆடியன்ஸா இருக்கிறவங்க அவ்வளவு பேர் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது மாதிரியான செய்திகளை நம்ம சேர்த்து நம்ம கவனத்துல இதுல எடுத்துக்க வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றிங்க, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம். கேக்குதுங்களா? திருப்பதி வேற கை காமிச்சேன். ரைட். அண்ணா சொல்லுங்க அண்ணா. பேசுங்க. ஹலோ. சொல்லுங்கண்ணா.
கேக்குதா தம்பி? கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா. கேக்குதுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. இல்ல என்ன என்ன இன்னைக்கு வந்து வீடியோல யாரும் வராதுக்கான காரணம் என்ன? இது ஒன்லி ஆடியோ நிகழ்வு மட்டுமா? ஆமாங்க ஐயா. இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு சிக்னல் சில பேருக்கு சரியா இருக்காதுன்றதுனால வீடியோ விட ஆடியோ ப்ரிஃபரபிளா இருக்குங்க. பஸ்ல வந்துட்டு இருக்கேன், அதனால நான் வீடியோ ஆன் பண்ணல. சரி, பரவாயில்ல. என்னோட குரல் தெளிவா கேக்குதா? ஏன்னா நானுமே அது மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தெளிவா கேக்குதுங்களா? இருக்குங்க ஐயா. இல்ல உண்மையிலே இன்னைக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அமைப்பாளர்களுக்கும் சரி, விமர்சனம் வழங்கிய தங்கைக்கும் சரி, முதலில் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த நிகழ்வு கேட்டது வந்து நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு இலங்கை வானொலியில வந்து நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு இருப்போம், ஒளி வடிவில். அப்படி இலங்கை வானொலியில கேட்ட தமிழ் மாதிரி ஒரு தெளிவான ஒரு தமிழும் அந்த மகிழ்வும் இருந்தது வானொலியில கேட்ட மாதிரி. அதுக்கு முதல்ல தங்கைக்கு வாழ்த்துக்கள். ஹலோ, கேக்குதுங்கண்ணா, சொல்லுங்க. நானும் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆமா ஆமா, இல்ல எனக்கு இந்த சவுண்ட் கேக்குதா இல்லையான்னு டவுட் இல்ல வந்துருச்சு. நான் ஒரு அண்ணா, அண்டர்கிரவுண்ட்ல இருக்கேன். அண்ணனுக்கு வந்து நீங்க அப்பப்போ ஊ சொல்லணும். டிஸ்டர்ப் பண்ண வேணாமே, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி, அது பிரச்சனை இல்ல. நம்ம வீடியோல இருந்தோம்னா பார்த்தோம்னா உங்க முக குறிப்பு வச்சு கவனிக்க முடியும். இங்க வந்து நான் தனியா நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, இல்ல நீங்களா கேக்குறீங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு. இல்ல என்னோட குரல் கேக்குதா இல்லையா அப்படிங்கறது வந்துருச்சு. ஓகே நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அமலா நன்றி அண்ணான்னு சொல்லியிருந்தா கேக்குறீங்கன்னு தெரியும். ஆமா ஆமா, அது மாதிரி ஒரு இலங்கை வானொலியில ஒரு நிகழ்வு கேட்டது மாதிரி இருந்தது. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல, அந்த காலத்துல படிக்கிற காலத்துல வந்து தமிழ் ஆசிரியர்கள் சரி, இல்ல பிற ஆசிரியர்களுமே வந்து சப்ஜெக்டை தாண்டி ரொம்ப அறிவோட இருப்பாங்க. ஆசிரியர்கள் மாணவர்களை வழி நடத்துறாங்க அப்படின்னா உண்மையிலேயே வழிநடத்தக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அந்த காலம்லாம் வந்து போயிருச்சோ என்னமோ அப்படின்னு நான் நினைச்சேன் சமீப காலமா. இங்க நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் போதும் சரி, இப்ப தனியார் பள்ளிகளை வச்சு கவனிக்கும் போதும் அந்த மாதிரி ஆசிரியர்களாம் இல்ல, அவங்கெல்லாம் ஒரு அழிந்து போன இனம் தான் போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அது நம்ம தமிழ்நாட்டில் நான் இல்லாத ஒரு காரணமாகவும் இருக்கலாம், அல்லது சமூகத்தை வந்து கூர்ந்து அவதானிச்சு பார்க்காம இருக்கிறதுனாலும் கூட அந்த இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வை கவனிக்கும் போது நம்ம காலத்துல இருந்தது போல ஆசிரியர்கள் இப்பயும் இருக்கிறாங்க. அவங்க வந்து மாணவர்களை முறையா வழி நடத்துறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து தங்கை இன்னைக்கு அழிச்சிருக்காங்க நம்மளுக்கு. கோனூசி மாதிரி ஒரு பின் நவீனத்துவ கதைகளை எடுத்துக்கிட்டு அதை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பண்ற முயற்சி இருக்குல்ல, அதுவே வந்து ஆகச்சிறந்த விஷயம். அதற்காகவும் தங்கைக்கு பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அருள்குமரன் எனக்கு அறிமுகமாகும் போது கதைகள் எழுதுவார். அந்த பரியாரும் பெருமாள்லாம் இந்த தொகுப்புல இருக்கு. அந்த கதைகளை சொல்லும் போது நம்ம சொன்ன, தம்பி இது வந்து ஒரு பின் நவீனத்துவ பணியில் இருக்கு அப்படின்னா, அண்ணே என்னண்ணே பின் நவீனத்துவம்னா என்னண்ணே, என்னமோ சொல்றீங்க, நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், ஆனா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, நவீனத்துவம்ன்றீங்க, பின் நவீனத்துவம்ன்றீங்க, அதெல்லாம் என்னண்ணே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே, எனக்கு தோன்றதை நான் எழுதுறேன் அப்படின்னு. அப்புறம் தொடர்ந்து அவரோட கதைகளை பார்க்கும்போது அவருடைய பாணியே வந்து முழுக்க முழுக்க நவீனத்துவமும் பின் நவீனத்துவமும் தான். இன்னும் குறிப்பா சொன்னா பின் நவீனத்துவ பாணியிலான சிறுகதைகளை தான் அவர் தொடர்ந்து வழங்கிட்டே இருக்கிறாரு. அது ஒரு நம்மளுக்கு ஒரு மாயை அனுபவத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும். நம்ம ஒரு வேற உலகத்துல இருக்கிறோம், ஒரு பேரலல் வேர்ல்டு, தனியான ஒரு உலகத்துல இருக்கிற அனுபவத்தை அது கொடுக்கும். அதே நேரத்துல இந்த சமகாலத்துல இங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்கிறோம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அது அழுக்குகளாகட்டும் நல்ல விஷயங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை சமூகத்தோட பிரதிபலிக்கிறது மாதிரியே அவர் கதைகள் இருக்கும். அதை நோக்கி நம்மளை வந்து ரத்தமும் சதையுமா அவரோட கதைகள் கொண்டு போகும். அதை இன்னைக்கு அலசப்பட்ட விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது போல இந்த கதைகளை மாணவர்கள் அடுத்த தலைமுறை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தங்கை அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அமலா. தொடர்ந்து செய்யுங்க, இது போன்ற நிகழ்வுகள் நடக்கட்டும். இன்னும் ஒரு விரிவான நாள்ல விரிவான சந்திப்புல ஒரு விரிவான ஒரு உரையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிகள்ண்ணா. நீங்க பேசிட்டு இருந்தனால இடையூறு வேணாமேன்னு நான் அமைதியா இருந்தேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்டிப்பா எல்லாம் உங்களோட வழிகாட்டுதல் தான். எல்லாம் அதெல்லாம் தான் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா தொடருவோம். மிக்க நன்றிகள். நீங்க இவ்வளவு டிரைவிங்ல இருக்கும் போதும் நீங்க வந்து இவ்வளவு சிறப்பா கலந்துட்டு நீங்க எல்லாரும் கவனிச்சிருக்கீங்க, கருத்து சொல்றீங்கிறதே ரொம்ப சந்தோஷம். இது எல்லா கிரெடிட்டுமே நம்ம அருள் சாருக்கு தான். மிக்க நன்றிகள். இல்ல, ஏன்னா இந்த மாதிரி கோனூசி மாதிரியான ஒரு சிறுகதை தொகுப்புக்கு வந்து என்ன சொல்றது, அதை வந்து ஒரு விளக்குவரை சொல்றதோ அல்லது இதை ஒரு மதிப்புரை பண்றதோ அதை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதோ அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து போகணும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்காக தான் அந்த வாழ்த்துக்கள். நம்மளோட எழுத்தாளர் வந்து இன்னும் நிறைய கதைகள் எழுதட்டும், நாவலும் வரட்டும்,
அப்ப இன்னொரு பெரிய இப்பெல்லாம் குட்டி குட்டி மாய அனுபவம்னா ஒரு மிகப்பெரிய மாய அனுபவம் நம்மளுக்கு காத்திருக்கு போல. மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள் எழுத்தாளரே. நன்றிகள் அண்ணா. வணக்கம். வெங்கி. வணக்கம் வணக்கம். பிரியா வெங்கடேசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோழர் அமலாவுக்கு ரொம்ப நன்றி. மிக சிறப்பாக அவ்வளோ அழகான உச்சரிப்போட நல்லா வாசிச்சிங்க. அற்புதமா இருந்தது. நாங்க ஒவ்வொரு கதையும் வந்து 1 மணி நேரம் பேசுற அளவுக்கு அவ்வளவு கண்டென்ட் இருக்கிறது. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து கதை வந்து ஒரு வாசகனா தான் நம்ம அதை படிப்போம் இல்லைங்களா. ஆனா கோனூசியை பொறுத்த வரைக்கும் அது வாசகருக்கான கதை வாசகருக்கான புத்தகம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எழுத்தாளருக்கான புத்தகமாகவும் ஒரு சிந்தனையாளர்களுக்கான புத்தகமாகவும் இருக்கும். நம்முடைய சிந்தனையை வந்து விரிவடைய செஞ்சு எவ்வளோ கண்டென்ட் ஒரு கதை நம்ம படிச்சோம்னா, ஏன்னா எதுவுமே வந்து சாதாரணமா இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கிற கதை மாதிரி எதுவுமே கிடையாது. நிச்சயமா ஒரே ஒரு கதை கூட இயல்பா நம்ம படிச்சுட்டு இருக்கிற அந்த பாணியில கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட். இதுல இருக்கிற ஒவ்வொரு கதையுமே தனித்தனி ரகம், ஒரு தனி பாதையை வடிவமைத்த ஒரு கதை. அது வந்து எனக்கு அவ்வளவு பிடித்தமான கதை. அது நான் நிறைய வாட்டி நண்பர்களிடம் சொல்லியிருக்கேன். தோழர் சேது அருள்குமார் அவர்களிடமும் சொல்லியிருக்கேன். மிக பிரமாதமான ஒரு புத்தகத்தை இந்த நேரத்துல வந்து எனக்கும் நினைவூட்டியதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இப்ப டிராவலிங்ல இருக்கேன். போன உடனே ராத்திரி உட்கார்ந்து அந்த புக்கை தான் தொடர்ந்து படிக்கணும். அவ்வளவு ஆசையை தூண்டி இருக்கு. என்ன ஒண்ணு, அது எழுத்துக்கள் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதால என்னால ரிப்பீட்டடா படிக்க முடியும். ஒரு வாட்டி படிக்கிறது ரொம்ப கஷ்டமா. அது என்னுடைய பர்சனல் பிரச்சனை. நிச்சயமா அடுத்த பதிப்புல வந்து அது பெரிய பெரிய எழுத்துக்களா போட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள், கோரிக்கை. நல்ல அவர்களுக்கும் இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் நல்ல அவர்கள் பரிசீலிக்கணும். அப்புறம் இந்த கதையை வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சேன். புத்தகத்தை வாங்கின உடனே படிக்க ஆரம்பிச்சேன். என்னால வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல எனக்கு. ஏன்னா இவ்வளோ ஒரு கதையை படிச்சு முடிச்ச உடனே எனக்கு வந்து சிந்திக்க வந்து ஒரு 1/2 நாள் தேவைப்படுது அந்த கதைக்குள்ள நான் உலாவறதுக்கு. அந்த கதையில இருந்து என்னால வெளில வர முடியல. அவ்வளோ விஷயங்கள் எனக்குள்ள இதெல்லாம் எப்படி நம்ம இந்த கான்செப்ட் அவர் எப்படி பிடிச்சிருப்பாரு, இப்படி எழுதணும்னு எப்படி அவருக்கு தோணி இருக்கும், இப்படி அந்த கதைக்குள்ளவே வந்து என்னை சிந்திக்க வச்சு உள்ள விட்டுட்டு இருக்கு. அப்படியான கதைகள் நிறைய கதைகள் இதுல ஒரு 4-5 கதை வந்து என்னால மீண்டு வர முடியாத அளவுக்கு எழுதியிருந்தாரு. இதெல்லாம் எனக்கு இந்த கதையை பத்தி. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தகத்தை பெரிய அளவுல நம்ம கொண்டாட தவறிட்டோம் அப்படிங்கிறத ஒரு குற்ற உணர்வு எனக்கும் இருக்கு. நம்ம இலக்கிய சமூகத்துக்கும் நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரிடமும் சொல்லிட்டு இருப்பேன். இந்த புக்கு கோனுசி வந்து எவ்வளவு நல்லா இருக்கு, ஏன் இப்படி படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னுடைய ஆதங்கம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி மூலமா அது கொஞ்சம் எனக்கு தணிந்திருக்கு. இன்னும் உங்களை மாதிரி ஆசிரியர்கள் வந்து நிறைய மாணவர்களிடமும் சக ஆசிரியர் தோழர்களிடமும் இதை கொண்டு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் உங்க ஊருக்காரங்க தான், ஆரணிக்காரங்கன்றதுல மகிழ்ச்சி. இந்த புத்தகத்தை பற்றி நீங்க பேசின உரை வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது. நன்றி. மிக்க நன்றிகள் சார். மேல் சீசமங்கலம் அப்படின்னு வருதுங்களா? இங்கதான் இருக்கீங்களா? சீசமங்கலத்துல தான். ஆமா ஆமா ஆமா. சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா கருத்து பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றிகள். தொடர்ந்து நிச்சயமா நீங்க சொன்ன ஒரு கருத்து, கோனூசி வந்து இன்னும் நிறைய சென்றடையணும், நிறைய வாசகர்களை சென்றடையணும். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான கதை தொகுப்பு. ஒவ்வொரு கதையை பத்தியுமே நீங்க சொன்னது போலவே நம்ம 1 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நேரம் கருதி தான் நம்ம சுருக்கமா எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் சஸ்பென்ஸ் போயிடும் இல்லையா? அதனால வாசகர்களுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சஸ்பென்ஸா விட்டு வைக்கிறோம், அவங்க தேடி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் ரொம்ப விரிவா சொல்லாம அந்த கதையோட மைய கருத்தை அப்படி சொல்லியிருக்கிறேன். மிக்க நன்றிகள் சார். வணக்கம், நான் நந்தினி பேசுறேன். கேக்குதுங்களா? வணக்கம் மேம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா அருள் வந்து எங்களுக்கு ஒரு 6-7 வருஷமா பழக்கம், இந்த பாணர்கள் ஆரம்பிச்சதுல இருந்து. ஸோ முதல்ல அவர் வந்து அவருக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கும், அருளை பத்தி எல்லாரும் பயப்படுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் கொண்டு வந்தாரு. அந்த கதையை வந்து படிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம்.
எல்லாருமே, நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே படிச்சவங்க எல்லாருமே. அது வந்து ஒரு எல்லா இடத்துல இருந்தும் பார்க்கக்கூடிய ஒரு கதையா இருந்துச்சு. எந்த இடத்துல இருந்து ஓப்பன் பண்ணாதான் பலவித வாசல் ஓப்பன் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கதை அது. அதுக்கு அடுத்து வந்து அவரு கதை வந்து ஒரு மிட் நைட்ல இறக்குனாரு, ஒரு 3 மணிக்கு நைட் இறக்குனாரு ஒரு கதை. நிறம்ன்ற கதை. ஃபர்ஸ்ட் நான் தான் அந்த கதையை படிச்சேன். நான் படிச்சுட்டு சொன்னேன், ஏங்க உங்களை குரூப்பை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவாங்க போல இருக்குங்க, அவ்வளோ ரத்த சகதியா இருக்குன்னு. ஆக்சுவலா அருள் வந்து ஒரு பயங்கர ரத்த சகதியான ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு கதை தான் எழுதுவாரு. ஆனா எப்படின்னா ஒரு ஒரு பயணமோ என்ன, ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஒரு விஷயம் அவர் மனசுல வந்து டக்குன்னு ஒண்ணு ஒரு பொறி மாதிரி கிளம்புச்சுன்னா அருள் வந்து அதை அப்படியே கதையாக்கிக்கிட முடியும். அது நான் நிறைய, ஏன்னா அருள் கூட மேக்சிமம் பயணிச்சது நானும் டேனியும் தான். ஸோ அதுல நான் வந்து நிறைய அவர் கூடவே தான் இருப்பேன் மேக்சிமம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை எப்படி அந்த கதையாக்கலாம் அப்படின்றது, அதாவது ஒரு அரிசி எடுத்து ஊருக்கே சோறு படைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுவார். அந்த அளவு வந்து அவ்வளோ கண்டென்ட் அதுல கொண்டு வந்து சேர்ப்பாரு. எங்க இருந்து சேர்ப்பாரு, எவ்வளவு சுவை கூட்டுவாருன்னே சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து கோனூசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. இதுல இருக்க கதைகள் மட்டும் கிடையாது, ஒரு ஷார்ட் பீரியட்ல 60 கதைகளுக்கு மேல எழுதினவர் வந்து அருள்குமரன். ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சம் தொய்வுல இருக்காரு, திருப்பி சீக்கிரம் வந்துருவாரு. அடுத்து நாவல் எழுதுறதுன்றது வந்து அருள் ஏற்கனவே எழுதியிருக்காரு. குறுநாவல்கள் வந்து சின்ன சின்ன குறுந்தொடர் மாதிரியே எங்க குரூப்ல நிறையவே எழுதி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய சின்ன சின்ன கதைகள் வந்து அவர் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அதெல்லாமே போட்டு அவர் நாவலா போட்டிருந்தா கூட இன்னொரு 2-3 நாவல் வந்திருக்கும். எனக்கு இந்த கதைகள்ல வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பள்ளிக்கொண்ட பெருமாள், அப்புறம் நிலைமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு பெண்ணோட ஒரு காலையில ஒரு பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இன்னைக்கு இங்க நிறைய பேர் முன்னாடி இருந்ததை தாண்டி இன்னைக்கு பெண்கள் வந்து நம்ம வாசலை தாண்டி நிறைய விஷயத்துக்கு போறோம். ஸோ எத்தனை ப்ரெஷர் இருக்கும், நமக்கு வீட்டுல இருக்கோம் வெளியில இருக்கோம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஜர்க் வரும்போது நம்ம பின்னாடி போயிட்டு தான் முன்னாடி வருவோம். அந்த இனர்ஷியா, நிலைமம்னா இனர்ஷியா தானே. ஸோ பின்னாடி போயிட்டு ஆனா திருப்பி அந்த இடத்துக்கு வந்து நிற்போம். நம்மளால அந்த இடத்துக்கு வந்து நிக்க முடியும்னு உணர்த்துற கதை தான். ஸோ அந்த மாதிரிதான் நிலைமம்ல வந்து எல்லாமே நான் அடிச்சு போடா அப்படின்ற மாதிரி தூக்கி நினைச்சிட்டு ஒரு காஃபியை குடிப்பா அவ. ஸோ எனக்கு ரொம்ப எனக்குள்ள தாக்குனதுல அது கிட்டத்தட்ட நான் தானே உணர்ந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு கதை வந்து நிலைமம். மற்றபடி அருள் வந்து டெஃபினெட்லி கீப் ஆன் ரைட்டிங். ஆல் தி பெஸ்ட் அருள், சீக்கிரம் நாவலோட வாங்க. இதுல வந்து 2-3 பேரோட பங்கு நான் கண்டிப்பா சொல்லணும். டேனியல் வந்து அருளோட ரெட்டப்பிறவி மாதிரி கூடவே இருந்து எல்லாத்தையும் வந்து அருளுக்கு வந்து செப்பனிட வைக்கிறது. அருள் வந்து ஒரு ரா ரைட்டர்னா அதை வந்து மோல்ட் பண்ணி இது பண்ணி கொண்டு வர்றது டேனியல் தான். ஸோ அவரோட இது வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. அருளோட எல்லா எழுத்துக்களையும் டேனியோட பங்கு ரொம்ப முக்கியம். அடுத்து அதை வெளியில கொண்டு வந்து வச்சது பொறுத்த வரைக்கும் நல்லு சாரும் நம்ம அமிர்தம் சூர்யா சாரும் தான். அதாவது எல்லா செதறி கிடந்ததை ஒரு கோணூசி வச்சு தச்சு கொண்டு வந்தது அமிர்தம் சூர்யா சார்னா, அந்த அந்த இதை வந்து விளக்க வெளியில கொண்டு வச்சது நல்லு தான். ஸோ இவங்க 2 பேருக்கு அருள் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம், என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கோம். நன்றி அருள். தேங்க்ஸ் அருள் ஃபார் பிரிங்கிங் சச் அன் வண்டர்ஃபுல் புக். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் நன்றிகள். சீனி ஒரு நிமிஷம். டேனி, முதல்ல நல்லு, ஒரு கதை அமிர்தம் சூர்யா, அந்த 3 பேர் மட்டும் இல்ல. அந்த ஐயா நல்லு சார், அமிர்தம் சூர்யா அவங்க மட்டும் இல்ல, நந்தினி அம்மாவுடைய பங்களிப்பும் மிக பெருசு. அது எல்லாருக்கும் தெரியும். அது உங்களுக்கும் நன்றி சொல்லணும். நான் தான் கூடவே பயணம் பண்ணிட்டேன்னு சொல்றேன். சரி இருங்க, ஜூனி ஏதோ பேசணும். ஜூனி சொல். சீனி, நீங்க அந்த கதைகளை பத்தி குறிப்பிடும் போது முதல்ல ஒரு கதையை பத்தி சொன்னீங்க, அது எந்த கதை? ஏன்னா இடையில ஒரு கால் வந்ததுனால என்னால அது எந்த கதைன்னு தெரியல. பள்ளிக்கொண்ட பெருமாள் ஒண்ணு, இன்னொன்னு வந்து நிறம், ரத்த சகதின்னு சொல்லுவோம். நிறம் நீங்க ஆரம்பிச்சது முதல் கதை வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் தான். பள்ளிக்கொண்ட பெருமாள் தான். ஆக்சுவலி நான் பள்ளிக்கொண்ட பெருமாள் பத்தி நான் ஒரு வரி சொல்லணும், அதுக்காக தான் நான் மறுபடியும் இன்டரப்ட் பண்ணேன். ஆக்சுவலி தமிழ்ல வந்து சிறுகதையினுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குதுன்னா பாரதியார் இருந்து ஆரம்பிக்குது. அந்த வடிவம் வந்து அங்க இருந்து தொடங்குது. இன்னைக்கு கண்டெம்பரரியா எக்கச்சக்கமான பேர் எழுதிட்டு இருக்காங்க. சிறுகதைங்கிறது நிறைய பேர் எழுதுறாங்க. ஏன்னா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நமக்கு நிறைய சிலாகிச்சு கொண்டாடுறதுல வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண்ணல இருந்து கந்தர்வன்ல இருந்து நிறைய பேரை நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன், இதுவரைக்கும் பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரியான ஒரு சிறுகதையை இதுவரைக்கும் எந்த எழுத்தாளரும் எழுதவும் இல்லை, இனி எந்த காலத்திலும் யாரும் எழுதவும் முடியாது. ஆமா, இது வந்து சத்தியமான உண்மை. இது நான் ஃபர்ஸ்ட் படிச்ச நாள் கதை எழுதவே முடியாது. அது அப்படி ஒரு அந்த கதை குறித்து இப்ப பிரியா வெங்கடேசன் பேசும்போது சொன்னாரு, ஒரு கதை குறித்தே 1 மணி நேரம் பேசலாம். அந்த ஒரு கதை வச்சுட்டு நாங்க 3-4 மணி நேரம் பேசியிருக்கோம். நானும் அருள் அவெல்லாம் கான்கால்ல வந்து பேசும்போது ஒரு மணிக்கணக்கா வந்து அதை பேசியிருக்கோம். அது என்னால வந்து எங்கேயுமே சொல்ல முடியும்.
அப்படியான ஒரு கதையை அந்த மாதிரியான ஒரு கோணத்துல அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா யாராலையும் இனி வரும் காலங்களில் கொடுக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால அதை வந்து இந்த இடத்துல நான் சொல்றதுல பெருமைப்படுறேன். ஓகே, நானும் இந்த ஒரு நண்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் கேட்டுட்டே இருக்கேன். ஓகே, நன்றி. இன்னொன்னு திருப்பதி வாசகன் அண்ணா பத்தி சொல்லணும். ஒவ்வொரு கதையும் அருள் எழுதிட்டு திருப்பதி வாசகன் அண்ணாக்கு அனுப்புவாரு. அவர் வந்து அவ்வளோ அழகா அதான் எல்லாமே இது பண்ணி ரெடியானவே சொல்லுவார். அந்த ஊக்குவிக்கிறது, இதுல என்னென்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்றது வந்து திருப்பதி அண்ணன் தான். கண்டிப்பா வந்து அருளோட இதுல பயணத்துல எப்பவுமே இவங்களோட பங்குகள் எப்பவுமே இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ். சூப்பரா சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நாங்க வந்து இனிமேல் நிறைய வந்து நிறைய கிடைக்குது, எக்கனாமிக்கல் அருள் ரொம்ப இதுவாகுது. அதனால எங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒண்ணும் பெயர மாட்டேங்குது. கேட்க கேட்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். உண்மையிலே அந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் எம்பிஏ கதைய பள்ளிக்கொண்ட பெருமாள் கதையை படிச்சுட்டு நானுமே அருள் கிட்ட பேசினேன். நீங்க எப்படி யோசிச்சீங்க, இந்த மாதிரி ஒரு கதை எழுதணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதையே புன்னகைதான், ஒரே சிரிப்பு தான் அது கேட்கும்போது. தோணுச்சு எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அது என்ன சொல்லலாம்னா, இது வரைக்கும் நம்ம படிக்கல, இனிமே எழுதுவாங்களா அப்படிங்கறத விட இப்பதான் எழுதிட்டாங்க, ஒரு கதை எழுதிட்டாங்க, அருள் எழுதிட்டாங்க. அந்த கதையை இனிமே அருளாலவே ஓவர்டேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவால் தான் இப்போ எழுத்தாளர் முன்னாடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில அந்த கதை உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட், ரொம்ப அதையும் அது ஃபர்ஸ்ட்லயே வச்சிருக்க முதல் கதையா வச்சிருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அந்த வகையில. இந்த கதையை டேப்ல ரெக்கார்ட் பண்ணி மயிலாப்பூர் கோயில் முன்னாடியும் ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடியும் நம்ம ஓட விடுப்போம். இல்ல, அந்த கதை மாதிரி பதாகன்றீங்களா, நான் எழுதின முதல் சிறுகதை அதுதான். எழுதுற முதல் சிறுகதையே இன்னும் நான் பீட் பண்ணலைன்னா அப்புறம் என்ன நான் எழுத்துருக்கேன், அதையும் உட்காந்து நீங்க எல்லாம் சிலாரிச்சு பேசுறீங்க. எனக்கு முக்கியமான விஷயம், டேனியல் இன்னும் பேசவே இல்லை. குக்கா, உங்க வாய்ஸை கேட்கணும், வாங்க. டேனி. ஆமா, மியூட் எடுக்காம. வணக்கம் எல்லாருக்கும், நல்லா இருக்கீங்க நம்புறேன். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்து பகிர்வு சொன்னீங்க. திருப்பதி மாமா சொன்ன மாதிரி ஒரு ரேடியோவுக்கான குரல் உங்களோட அப்படியே ஒரு எந்த தங்குதடை இல்லாம தெளிந்த நீரோடை மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இது ஆக்சுவலி நான் கேட்கறதுக்கு தான் வந்து எதுவும் பேசுறதுக்கு வரல. அதனால எந்த தயாரிப்புகளும் இல்லை. புத்தகத்தை பத்தி டானி ரொம்ப நடிக்காதீங்க டானி, ப்ளீஸ் டானி, முடியல. தயாரிப்பு இல்லையா, இப்படி எல்லாம் நடிக்க முடியுமா டானி? ரொம்ப நடிக்காதீங்க, ஒழுங்கா பேசிட்டு போயிடுங்க. ஷேர் கொடுக்கலன்றனால இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா பேசுங்க. இல்ல, அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் எதை சொன்னாலும் அவரை சொல்ற மாதிரியே அந்த ஃபீலிங்ல இருக்காரு. தற்புகழ்ச்சி ஆயிடுச்சுல, அதுக்கு பயப்படுறாரு. தற்புகழ்ச்சி வேணாம். வரல, ராயல்டி வரல, வாங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தேன்னா என்ன அர்த்தம் புரியல எனக்கு. இப்பதான் நல்ல வெளியே போனாரு, போயிட்டாரு. அதனால கேள்வி கேட்கதான் தெரியும், தர்மி மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. என்னங்கம்மா? எனக்கு கேள்வி கேட்கதான் தெரியும், பதில் சொல்ல தெரியாதுன்னு தர்மி மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்களே, பேசுங்க. ஆமாங்கம்மா, இது ஒரு 16-17 வருஷமா கேள்வி கேட்டு பழகிடுச்சுங்கம்மா. பதிலாம் எனக்கு தெரியும், கேள்வி மட்டும்தான் ஒன்லி. ஸோ எல்லாரும் வந்து அருள் வந்து நல்லா எழுதுறாரு, அருமையான கதை அப்படின்லாம் சொல்றீங்க. ஆக்சுவலி அதெல்லாம் பொய். நீங்க வந்து ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புத்தகத்திற்காக ஒன்று பேசும்போது அவங்கள பத்தி நம்ம பாராட்டுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மலான உரை மாதிரி தான் எனக்கு என்னமோ இன்னைக்கு தோணுச்சு. ஆக்சுவலி அவர் இன்னும் நல்லா எழுதக்கூடியவர். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நபர் அவர். அதை எழுத்துலேயே அவர் பிரதிபலிக்கிறார். எழுதினார்னா தொடர்ச்சியான அந்த எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா இன்னும் அவர் நிறைய எழுத முடியும், நிறைய உயரங்களை தொட முடியும்.
அந்த பொட்டென்ஷியல் வந்து அவருக்கு இருக்கு. நிறைய வாட்டி நம்ம பர்சனலாகவும் சொல்லியிருக்கோம், இந்த ஓப்பன் ஃபோரம்லையும் நான் சொல்கிறேன், இன்னும் நல்லா எழுதக்கூடியவர் அவர். அது எழுதியிருக்கிறேன்னா ஓகே, நல்லா எழுதியிருக்காரு, சூப்பர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும், அப்புறமா அவர் நல்லா எழுதணும், இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும், அப்புறமா நல்லா எழுதணும் அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஸோ இந்த அவருக்கும் இது தெரியும். இந்த எல்லாரும் சொல்றீங்க, ஓகே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி, நான் ஐயோ என்னை பாராட்டிட்டாங்க, இந்த கதையை சூப்பராக சொல்லிட்டாங்க அப்படின்றதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்க மாட்டாப்புல, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ இந்த இலக்கியத்துக்கு அவர் ஏதாவது ஆத்தணும்னு நினைச்சாருன்னா இன்னும் நிறையா கதைகள் எழுதணும். இந்த மாதிரி ரெகுலரான கதைகள் எழுதக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் அந்த ஃபார்மேட்லேருந்து விலகி சென்று ஒரு புதிய வடிவத்தை, ஒரு புதிய தாக்கத்தை கொடுக்கும்போது உண்மைக்கு அது பழைய கல்லு தான். நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் நல்லா வரும். இது வரைக்கும் அவரை வந்து நான் பொதுவாக பாராட்டுறதே இல்லை, பாராட்டினதும் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு பாராட்டாவும் நான் அதை சொல்கிறேன், அவருக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா வரும். அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவர் மெருகேற்றிட்டார்னா தமிழுக்கு இன்னும் சிறந்த படைப்புகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள் கூக்கா. கூக்கா. வேற என்ன சொல்றது? நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே நான் சொல்ல வேண்டியது எல்லாமே டாக்டர் சொல்லிட்டாங்க, நந்தினி சொல்லிட்டாங்க. அதைத்தான் நான் பேசியிருக்கணும். இல்ல, டேனி வந்து எனக்காக பேசினாரு. அவர் ஒருத்தர் தான் எனக்கு வந்து உண்மையை பேசியிருக்க மாதிரி தோணுது. ஆனா எல்லாருமே ஒரு உண்மையை சொன்னாங்க தெரியுமா? பள்ளிகொண்ட பெருமாள் MBA அளவுக்கு யாருமே இனிமே எழுத முடியாது, அவரே எழுத முடியாதுன்னு. அதுக்கப்புறம் 23 கதை அதுல இருக்கு, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நான் ஒத்துக்கிறேன், அந்த இடத்துல நான் ஏத்துக்கிறேன். இல்ல, நான் அவங்க வந்து என்னை பத்தி சொல்லுங்கன்னும் போது நான் சும்மா சொல்லணுமேன்றதுக்காக ஒரு நாவல் எழுதும் ஐடியா இருக்கு நீ சொல்லிட்டேன். ஆனா சத்தியமா என்னால் நாவல் எழுத முடியுமான்னு தெரியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், 4 பக்கத்துக்கு மேல எழுதவே வர மாட்டேங்குது. இல்ல அதை நீங்க ட்ரை பண்ண தூக்கி போட்டு நீங்க கதையாவே எழுதுங்க. இல்ல, ஆனா ஆசையா இருக்கே. அது நீங்க எழுதுங்க, அது ஒரு மனசாட்சி இல்ல. உட்காந்து பல லட்சம் 10,000 வார்த்தை 20,000 வார்த்தை எழுதுறதுக்குள்ள வார்த்தை கணக்கு எல்லாம் வந்து வர மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு அருவருப்பா இருக்காது எனக்கு நினைச்சு எழுதும் போது. நமக்கு என்ன தோணுதோ அது கரெக்ட் தான். அப்புறம் பேர் வச்சுக்கலாம். நாவல்னு என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா, இப்ப நம்ம பள்ளிகொண்ட பெருமாள் MBAன்ற ஒரு கதை இருக்குல்ல, எல்லாரும் சிலாய்க்கிற ஒரு கதை இருக்குல்ல, இந்த கதையை இன்னும் எலாபரேட்டா எழுதியிருக்க முடியும். ஆமா ஆமா, அத நம்ம தேவையில்லாம ஒரு 4 பக்கத்துக்குள்ள சுருக்குறதுக்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கோம். சோ அதை எலாபரேட் எழுதுனா அது நாவல்னு நான் நினைச்சுக்கிறேன், நான் அப்படி எடுத்துக்கிறேன். அந்த கதைக்குள்ளே எப்படிலாம் கொண்டு போலாம்னா அதுக்குள்ளே ஒரு லவர்ஸை கொண்டு வரலாம். அவங்க இப்ப காதல்னா என்ன, கடவுள்னா என்னன்னு அதுக்குள்ள பேசலாம், ஜாதினா என்னன்னு பேசலாம். அதுக்குள்ள பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல. இது எல்லாத்தையும் பேசியிருக்க முடியும். பட் நம்ம அதை பேசாம ஏதோ ஒரு கண்டென்ட் ரைட்டர் மாதிரி டைட்டில் போட்டு பேராகிராஃப் எழுதி வச்சிருக்கிற மாதிரி தான் உண்மை அது. ஆனா அது வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுதான் நமக்கு தோணுது, ரைட்டு இப்ப இந்த டோன்ல வந்து இன்னும் இப்பெல்லாம் எழுதலாமோ அப்பெல்லாம் எழுதலாமோன்னு தோணுது. இன்னொன்னு, பொதுவா வந்து இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து என்னோட சோம்பேறித்தனத்தை வந்து எனக்கு சொல்லி காட்டுறதா தான் நான் எடுத்துக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். என்னென்ன சாகலையில உயிரோட இருக்கிற எழுதத்தான் போறோம், எழுதுவோம், மெதுவா பொறுமையா எழுதுவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு கண்டென்ட் கொடுக்கறதே உங்க டாக்டர் நந்தினி தான். அவங்க எனக்கு ஒழுங்கா கண்டென்ட்டே தரதில்லை. அவங்க கொடுக்குற கண்டென்ட் தான் வந்து நான் எழுதுறேன். நான் எழுதுறது சரி பண்றதான் டேனி. அப்ப அவர் என்ன பண்றாரு, இப்ப அவர் வேலை பிஸின்னு அந்த வேலையை பார்க்கவே மாட்டாரு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதனால வந்து நான் தப்பு பண்ணல, அவங்க 2 பேரும் தான் பண்றாங்க. அந்த மரநடு வேலை சொல்லுவாங்க, குழி நோண்டுறவனும் மண்ணு மூடுறவனும் இல்ல, இவர் இல்ல, அந்த கதை மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் மேலே பழைய சொல்லிட்டு நீங்க உண்மைங்க, உண்மை. அது அவங்களே ஏத்துக்குவாங்க, உண்மை அது. அவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தா நான் எழுத மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்க என்னை திட்டலாம். நான் கூட உங்களை பின்தொடர்ந்து அடிவரடியாக வந்து கொண்டிருப்பதால் அதனால்தான் என்னால எழுத முடியும். வாங்க இதுல ஃபாலோ பண்ணாதீங்க, வேற எதுல ஃபாலோ பண்ணுங்க. சரி வெங்கி, இனிமேல் நான் உங்களுக்கு கண்டென்ட் அனுப்புறேன், சரியா? ட்வின் பிரதருக்கு அனுப்புறேன். நான் அடுத்த வாரத்துல இருந்து எழுது, அதான் 1ஆம் தேதி இருந்து எழுத முடிவு பண்ணுவேன். எல்லாரும் வெயிட். வெங்கியா, சரி, ஓகே. டைம் நமக்குள்ளே நம்ம பேசணும்னா எப்பனாலும் பேசலாம். ஓகே. கண்ணதாசனுடைய பிரபலமான வரிகள் ஒண்ணு இருக்கு,
நூலை ஃபாலோ பண்ணுங்க, நூலாசிரியரை ஃபாலோ பண்ணாதீங்க. இவர் அந்த நூலை ஃபாலோ பண்ணுவாருங்க. நீங்க அமலாமா முடிச்சுக்கலாமா? கண்ணதாசன் சொன்னது எனக்கு இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. இந்த 4 பேர் சும்மாவே போன் எடுத்தா 1 மணி நேரம் பேசுவோம். இருங்க, நம்ம தனியா கூட பேசிக்கலாம். அவங்க மீட்டிங்ல நிறைய பேர் இருக்காங்க பாவம். கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, ஏன் நீ குடிகாரன், நீயே ஒரு குடிகாரன், இது குடிக்காதீங்கன்னு அறிவுரை சொல்றது உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அது வந்து ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக நான் இருந்திருக்கிறேன். அதனால வந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்றதுக்கு எனக்கு தான் முழு தகுதி இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு. இந்த நூலை வந்து லலிதா அம்மா சொல்றாங்க, வாங்க வாங்கம்மா. நூலை ஃபாலோ பண்றதுக்கு தான் கோனூசி கொடுத்திருக்காரு ஆசிரியர். நூலை தைக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்காரு. நச்சுக்கா நீங்க சீரியஸா பாத்தீங்களா? இல்ல அம்மா, நச்சுக்கா நீங்க. ஒரு சிறு திருத்தம் மன்னிக்கணும். நூலில கோனூசி தைக்க முடியாது, சரடுல தான் தைக்க முடியும். நன்றி. சபா சரியான போட்டி. இல்ல அவ்வளவு பெரிய நூல். அதாங்க அதுக்கு பேரு சணல். இல்ல இது அபிஷியலா மீட்டிங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். மீட்டிங்க முடிச்சுக்கலாம் பாவமா, அவங்க நிறைய பேர் இருக்காங்க பாவம். ஒரு நாவல் என்ன செய்யும் அப்படிங்கறதுதான் இது. வேள்பாரி அப்படிங்கிற ஒரு நாவல் படிச்சுட்டு இணைஞ்ச இந்த கூட்டம் தான் இது. இன்னைக்கு நம்ம இவ்வளவு நேரம் பேசுறோம், சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கோம், நம்ம அவ்வளோ ஹாப்பி மொமெண்ட்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் ஆரம்பம் அந்த வேள்பாரி நாவல் தான். அந்த வேள்பாரியால இணைஞ்ச இந்த பாணர்கள் நம்ம எல்லாரும் பாரியின் பாணர்கள் தான். அந்த மாதிரி அறிமுகமானவர் தான் அருள். அப்படி அறிமுகமாகி அவங்க கிட்ட வெறும் வாட்ஸ்அப்ல தான் நான் பேசிட்டே இருந்தேன். நான் நேரடியா அவங்க குரலும் கேட்டதுல பார்த்ததும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கதைகள்லாம் சிறுகதைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா எனக்கும் புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப 2022 அவங்க முதல் பதிப்பா போட்டுட்டு அதுக்கு பிறகு 2023 ஜனவரி 17 எனக்கு அந்த புக்கு கிடைச்சது. படிச்சுட்டு அப்பவே ஃபேஸ்புக்ல சின்னதா ஒரு பதிவு மட்டும் போட்டிருந்தேன், இந்த புக்கு படிச்சிருக்கோம், நல்லா இருக்கு இந்த கதைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேற ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் அத மீள் வாசிப்பு செய்யும் போதுதான் அப்போ 2023 புரியாத ஒரு சில விஷயங்கள் இந்த 2025 மறுபடியும் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சுன்னே சொல்லலாம். இப்ப படிக்கும்போது இன்னும் புதுசா, இன்னும் ரெஃப்ரெஷ்ஷா எப்படி இப்படி எழுதியிருக்காங்க. உண்மையிலே அந்த நிறம் கதை நான் அப்ப படிச்சதுக்கும் இப்ப படிச்சப்பதான் நான் முழுமையா உணர்ந்து படிச்சனும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு ஒரு சிறப்பா எழுதுறாங்க. அந்த தன்னடக்கத்தின் காரணமா நான் இன்னும் எழுதல, எனக்கு இன்னும் கண்டென்ட் கிடைக்கல அப்படின்லாம் அவங்க சொன்னாலுமே அருள் ஒரு வெர்சடைல் ரைட்டர் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் நாங்க போன்ல பேசணும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே என்னோ புதுசா பேசுற ஒரு உணர்வே வரல. ரொம்ப நாள் பழகுன மாதிரி, அதாவது ரொம்ப நாள் போன்ல எல்லாம் பேசி சிரிச்சு பழகுன மாதிரி எடுத்த உடனே அந்த ஒரு சிரிப்போட சந்தோஷத்தோட பேசணும். உண்மையா இந்த நாள் அந்த நட்பு இதெல்லாம் இது எல்லாத்தையும் சாத்தியமாக்குனது வேள்பாரிங்கிற அந்த ஒற்றை நாவல் தான். அந்த வகையில இன்னைக்கு அந்த வேள்பாரி குடும்பத்திலிருந்து பெரும்பான்மையான முக்கியமான ஆட்கள் எல்லாம் கலந்துட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கோனூசி பத்தி நம்ம நிறைய பேசலாம், நிறைய இருக்கு. ஆனா நம்ம அந்த நேரம் மற்றவங்க எல்லாரும் பேசணும், அந்த விவாதம் மாதிரி கடைசியா வைக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் கொஞ்சம் சுருக்கமா அந்த கதைகளை பத்தி சொல்லிட்டு நம்ம பேசுறதுக்காக இது பண்ணணும். இவ்வளோ எல்லாம் பொறுமையா அழகா நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கண்டிப்பா லோகேஷ், முருகன் சாருக்கெல்லாம் என்னடா இது இவங்க எல்லாம் இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா தோணி இருக்கும். நம்ம எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அந்த வகையில இன்னைக்கு நீங்க எல்லாம் கலந்துட்டு சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. லோகேஷ். மகிழ்ச்சி. இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா நான் ஒரு ஏற்புரை மாதிரி ஒண்ணு பிளான் பண்ணியிருந்தேன். யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும், எங்க ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணும்லாம் ஒரு பிளான்லாம் வச்சிருந்தேன். ஆனா எல்லாமே மறந்து போச்சு. அதனால எல்லாருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சியா.
அது போல நிகழ்ச்சிக்கு தங்களது மாணவர்கள் நாவலும் வாங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுகதை தொகுப்பும் மிக சிறப்பாக அமைந்தது. இன்றைய 252வது நிகழ்ச்சியில் கோனூசி என்ற நூலும் ஒரு சமுதாயத்தின் சாரல்களை பற்றி எடுத்து இருந்தது. அதற்கு நூலை வடிவமைத்த சேது ஐயா அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுபோல அந்த நூலை நமக்கு மிக தெளிவாக நான் ஒரு விறுவிறுப்பாகவும் அம்மா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில அந்த நூலினுடைய சாராம்சம் மட்டும் சொல்லிட்டு அது முழுவதையும் நாமே வந்து வாங்கி சுவைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திய அமலா அம்மா அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மேலும் நல்ல நண்பர்கள் வட்டம் இன்று கூடி அவர்களது பொன்னான நேரத்தை நமது அறிவையாற்றலோடு கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் புத்தக ஆர்வலருக்கும் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் இதே இணைப்பில் வேறொரு நூலுடன் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். அனைவருக்கும் மிக்க ரொம்ப நன்றிகள். நன்றி. தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் மிக்க நன்றிகள்.